அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். திருப்பாடல்கள் 91:14 வசனம். சங்கீதம் 91:14 வசனம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான தீவுக்கு போயிருந்தாங்க. ரொம்ப அழகான தீவு. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான அத்தனை இயற்கை வளங்களும் ஒன்று சேர இருந்த ஒன்று. நமக்கு 1000 கண்ணு இருந்தா கூட போதாது அந்த அழகை ரசிப்பதற்கு. ரொம்ப அழகான இடம். மக்களும் ரொம்ப அருமையான மக்கள், அன்பானவர்கள். அப்போ அவங்க உருவம் எல்லாம் பார்த்தா பார்க்க ரொம்ப நமக்கு பயமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நல்ல உருவத்திலும் பெரியவர்கள், மனதிலும் அவர்கள் அன்பிலே பெரியவர்களா இருந்தாங்க. அப்ப நான் போன புதுசுல எல்லாரும் பார்க்கத்தானே அவங்களுடைய அந்த ட்ரெடிஷன், அந்த மக்களை பார்க்கறது எனக்கு கூட்டிட்டு போனாங்க. பழமையான மக்கள், காட்டு பகுதியில இருக்கிற காட்டுவாசிகள் சொல்லுவாங்க. அவங்கள போய் பார்க்கறதுக்காக என்னை அழைச்சிட்டு போறாங்க. அப்ப போன உடனே அவங்கள பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா இங்க 2 கொம்பு வச்சுதான், தலையில 2 கொம்பு வச்சிருந்தாங்க. இலைகளை என்ன பண்ண ஆடைகளா போட்டுட்டு அவங்க வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன்னா அவங்க நாட்டுடைய அந்த பழமையை எனக்கு காண்பிப்பதற்காக எனக்கு ஒரு பெரிய அழகான ஒரு டெமோ காட்டியிருந்தாங்க. அப்ப நான் போய் உட்கார்ந்து எல்லாம் வட்டமா உட்கார்ந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபிஜியன் லாங்குவேஜ்ல ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அவங்க பேசுற லாங்குவேஜ் எனக்கு புரியல. ஆனா என்னை பற்றி ஏதோ ஒருத்தர் ஏதோ பேசுறாங்க. ஒருவேளை என்னை குறித்த அறிமுகம் அவங்களுக்கு இருந்து பேசலாம். அப்ப நான் சொல்றதும் அவங்களுக்கு சில நேரம் புரியல. அப்ப அந்த ஃபிஜியன் லாங்குவேஜை தவிர அவங்களுக்கு வேற லாங்குவேஜ் தெரியல, மொழி தெரியல. அப்ப நான் என்ன செய்யறேன், டக்குன்னு எனக்கு திடீர்னு தோணுது என்னன்னா, என்னுடைய 2 கைகளையும் தூக்கி நான் என்ன பண்ணேன், ஹலேலியா அப்படின்னு. உடனே பாருங்க அத்தனை பேர் எல்லாம் 2 கையில தூக்கி ஹலேலியான்னாங்க. அப்ப அந்த ஹலேலுயா அப்படின்ற வார்த்தை உலகம் அனைத்தும் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்றாய் இணைக்கக்கூடிய ஒன்று. அவ்வளவு பெரிய ஆற்றல், அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது. இது ஏதோ வார்த்தை அல்ல. பாருங்க, எங்கேயோ இருக்கிற மக்களையும் நம்மையும் ஒன்றாய் இணைக்கக்கூடியது. அப்போ உலகமெல்லாம் அந்த அந்த ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு வார்த்தை. அப்போ கடவுளை நம்ம துதிக்கும் பொழுது, கடவுளை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது, எப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் இருந்தாலும் அதையிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ நமக்கு வருகின்ற ஆபத்து நேரங்கள், நமக்கு வருகின்ற இக்கட்டான நேரங்கள், துயரமான நேரங்கள், இந்த இடுக்கண்கள் நேரங்களில் எல்லாம் ஆண்டவரை நம்ம அவருடைய பெயரை சொல்லி நம்ம அழைக்கும் போது ஆண்டவருடைய பெயர் அவ்வளோ ஒரு பிரமிக்க வைக்க எல்லாரையுமே. அப்ப அவருடைய பெயரை சொல்லி நம்ம கூப்பிடும் பொழுதே ஒரு பெரிய உற்சாகம் நமக்குள்ள வராங்க. அவரை துதிக்கும் பொழுது அப்போ நம்ம மனமகிழ்கிறோம், ஆண்டவரும் மனமகிழ்கிறார். அப்ப அந்த துயரத்திலிருந்து நம்ம வெளிவருவதற்கு ஆண்டவர் உதவி செய்யறார். அப்ப நமக்கு வர கஷ்டத்துல, அந்த துயரத்தின் மத்தியில வேற யாரையும் நம்ம அணுக வேண்டாங்க. கடவுளை துதிப்போம், கடவுளை போற்றுவோம், அவரை தேடி பற்றி கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாக எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு விலக்கி மீட்டு ஆண்டவர் நம்மை நன்மையால் நிரப்புவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்க தூங்குறீங்களா? ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இக்கட்டான நேரங்களில நாங்கள் உண்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமேன்.